ஹே கைஸ், வெல்கம் டு மணி அரிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா கோவில் ஸ்டைல் புளியோதரை. கோவிலுக்கு போனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிரசாதத்தில் ஒன்று சக்கரை பொங்கல், இன்னொன்று புளியோதரை. இந்த புளியோதரை நம்ம வீட்டில் செஞ்சால் அந்த டேஸ்ட் வரல, கோவிலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டேஸ்ட் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த கோவில் ஸ்டைல் புளியோதரை செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அது எப்பப்போ எந்தெந்த டைமில் சேர்க்கணும், அது எப்படி அதுக்கான ஒரு மசாலா தனியாக வதக்கி அரைக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்குது. இந்த கோவில் ஸ்டைல் புளியோதரை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் இந்த மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதுக்கப்புறம் இந்த புளிக்காய்ச்சல் எப்படி செய்யணும், இது எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், பட்டை மிளகாய் 6லேருந்து 7 நம்பர் காரத்துக்காக, மஞ்சள் தூள் 100 கிராம், புளி அதாவது ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க, இவ்வளவு புளி. இது நான் 2 ஆளாக்கு சாப்பாடு, 2 ஆளாக்கு சாப்பாடுக்கு தேவையான அளவு மசாலா எல்லாமே ரெடி பண்றேன். உங்களுக்கு இல்லை நீங்க அதுக்கு மேல அதிகமா செய்யறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடான அப்புறம் ஃபர்ஸ்ட் வெந்தயம். இந்த வெந்தயம் ஏன் எப்பயுமே கடாய் சூடானவனே போடுறோம் அப்படின்னா, எப்பயுமே வெந்தயத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, அதுல ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. அதனால எப்பயுமே கடாய் நல்லா சூடான உடனே தான் போடணும். இது அப்படியே ஃபுல்லா கலர் மாறணும். கலர் மாறி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரா வரும். அப்படியே அங்கங்க 1-2 வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே இருக்கணும். இப்ப நான் வதக்குறேன். இது ஒண்ணுமே இல்லை, நல்ல கடாய் சூடா இருந்துச்சுன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் மேக்சிமம் இருக்கும். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜ்ல அப்படியே கலர் மாறுது. அதுதான் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு மாத்திடலாம். அடுத்து மிளகு நல்லா வதக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வெந்தயம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் நல்லா ரொம்ப ப்ரௌனிஷா மாறி இருக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும். அதே மாதிரி இப்ப மிளகு வதக்கிக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். எதுக்குமே நான் எண்ணெய் சேர்க்கல, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறேன். இந்த சப்போஸ் நீங்க நான் அப்பப்போ அரைச்சிட்டே இருக்க முடியாது இதை அப்படின்னா, நீங்க அதிக குவான்டிட்டியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் புளியோதரை செய்றீங்களோ அப்பெல்லாம் இந்த மசாலா போட்டிங்களா, டக்குன்னு அந்த புளி காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு வெடிக்குது. சிம்ல வச்சுட்டேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதுவுமே தீஞ்சும் போகக்கூடாது. அடுத்து எள்ளு. இதுல முக்கியமா இந்த கோயில் ஸ்டைல் புளியோதரைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெந்தயமும் இந்த எள்ளும் தான். இதே உங்களுக்கு தனியா வேணும்னா தனியாவும் போட்டுக்கலாம், அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஆனா நான் தனியா போடலை, ஏன்னா நான் கத்துக்கிற மெத்தட் அப்படிதான். இது பாத்தீங்கன்னா சிம்லியா தான் வச்சிருக்கேன். எள்ளு பாத்தீங்கன்னா போட்ட உடனே எப்படி புரியுது பாருங்க. இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா பொரியணும். அவ்வளவுதான், எள்ளும் வதங்கிடுச்சு. அடுத்து பட்டை மிளகா வதக்கிக்கலாம். மிளகா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்றேன். எதுக்குமே நான் எண்ணெய் சேர்க்கல. ஏன்னா இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரமா வேணும் அப்படின்னா ஒன்று மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மிளகை மட்டும் குவான்டிட்டி இல்லை ப்ரோ, எனக்கு காரம் கரெக்டாக தான் சாப்பிடுவேன், ரொம்ப அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டேன், இல்லை கம்மியாக சாப்பிட்னா இப்போ நான் சொல்லியிருக்க அளவே கரெக்டான அளவு தான். அதே சமயம் இந்த கோவில் ஸ்டைல் புளியோதரைக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சத்தூள். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். சாப்பாடை வெடித்து சாப்பாட்டில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவோம். அது மேலே மசாலா ஐட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளிக்காய்ச்சல்லையும் மஞ்சத்தூள் போடுவோம். ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக மஞ்சள் தூள் அதிகமாக தான் இருக்கணும். இது நல்லா வதங்கட்டும். காஞ்ச மிளகாய், பட்டை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே ஆறினோடனே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றிட்டு
இதுல ஒண்ணுமே சேர்க்க வேணாம். வெறும் புளி தண்ணி, மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடும்போது என்ன ஆகும்னா இந்த காரம் டேஸ்ட் எல்லாம் வந்து நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இதுல வெல்லம் போடுவோம். உங்களுக்கு வெல்லம் வேணாம் அப்படின்னா நீங்க போட வேணாம். இதுலயே ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பேலன்ஸ் உப்பு சாப்பாடுல போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாம் நல்லா கொதிச்சு ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இந்த சமயத்திலேயே நான் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா கோல்ட் ஸ்டைல் புளியோதரைக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்பதான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்லெண்ணெய். நம்ம வந்து கடைசியா இந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இது எல்லாமே வதக்கி போடும்போது அது கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நல்லெண்ணெய் தான். இப்ப இது நல்லா கட்டி ஆகட்டும், திக்காகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு திக்காயின்னு வருது பாருங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். ரொம்பலாம் வேணாம். வெல்லம் ரொம்ப லைட்டா சேர்க்கணும், ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. அதே மாதிரி புளி வந்து நீங்க பாத்துக்குங்க, புளி இனிப்பு புளியா அப்படின்ட்டு. இனிப்பு புளியா இருந்துச்சுன்னா நீங்க வெல்லம் சேர்க்கவே வேணாம். ஏன்னா அதுலயே ஒரு சின்ன மைல்டு டேஸ்ட் இருக்கும், இனிப்பு இருக்கும். இனிப்பு புளி இல்லைன்னா மட்டும் நீங்க இந்த வெல்லம் சேர்த்துக்கலாம். இது இன்னும் நல்லா திக்காகட்டும். திக்கான உடனே பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கான உடனே இன்னமும் திக்காகலாம். விட்டீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக விடலாம். ஆனா பட் இது கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா சாப்பாடுல போட்டு கலர்றதுக்கு ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறணுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். பாத்தீங்கன்னா பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப அடுத்து சாப்பாடுல வந்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வந்துடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. இந்த டைம்ல மிச்சம் இருக்க 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்ப இதுல போட்டுக்கிறோம் நம்ம. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் தாளிச்சு இதுல கொட்டிடலாம். இப்போ தாளிக்கிற ஐட்டம்ஸ்க்காக நல்லெண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருக்கட்டும். ஏன்னா நான் இப்போ 2 ஆளாக்கு சாப்பாடு செய்கிறேன். அதுக்கேற்ற மசாலா வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துக்கனால கொஞ்சம் எண்ணெய் நிறையவாக இருக்கட்டும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே எல்லா ஐட்டமும் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1.5 ஸ்பூன் கடலை பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 கப் வேர்க்கடலை போட்டிருக்கேன். இதை போட்ட உடனே கொஞ்சம் சிம்ல வச்சிடுங்க, இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிடும். சிம்ல வச்சு இதை நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். வதக்கிட்டே இருக்கும் போதே கொஞ்சம் ஒரு 1/2 வேக்காடு வரும்போது பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்படியே இதில் சேர்த்துக்கிறோம். இந்த எண்ணெயிலே இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது மிக்ஸ் ஆயிட்டு இது எல்லாமே அப்படியே அந்த ரைஸ்ல சேர்க்க போறோம். அப்ப வந்து வாசனை இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்க ஆரம்பிக்கிறோம். இது நல்லா அப்படியே ஒரு மாதிரி பொன்னிறமா வறுக்கணும். வறுபட்ட உடனே அப்படியே சாப்பாடுல சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதான். இந்த அளவு ஆனவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்மளோட மசாலா ரைஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணனால அதோட வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா பாத்தீங்கன்னா கொரன்னு அரைச்சி வச்சிருக்கேன். நல்லா ஃபைன் பவுடரா இல்லாம கொரன்னு தான் அரைச்சி வச்சிருக்கேன். ரொம்ப ஃபைனா பவுடர் மாதிரி அரைக்க வேணாம். இதுல ஃபர்ஸ்ட் 2 3 ஒரு 4 ஸ்பூன் பவுடர் சேர்க்கிறேன். 4-4.5 ஸ்பூன். இன்னும் ஒரு ஸ்பூன் பவுடர் இருக்கும், வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்காய்ச்சல்
இது எல்லாமே போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த டைம்ல லைட்டா கலரும் போது இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு ஒரு ஆல்ரெடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இங்க இப்ப நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் வேணும்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டைம்லலாம் ரைஸ் கொஞ்சம் கம்மி, ரைஸ்ல வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. வேணும்னா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் எனக்கு கலரிட்டு இருக்கேன். கலரும் போதே அவ்வளவு வாசனை சூப்பரா இருக்கு. உங்களுக்கு அந்த கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வந்துட்டு இருக்குன்னு. இது வந்து எப்பயுமே இந்த புளியோதரை எல்லாம் செய்யும் போது இப்ப செஞ்சுட்டு மதியம், இப்ப நான் காலைல செய்யறேன், இதை மதியம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த காரெல்லாம் இன்னும் இறங்கி ரைஸ்ல இன்னும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியா வேணும் அப்படின்னா சாப்பாடு வெடிச்சு ஆற வைக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எண்ணெயை வந்து காய வச்சு ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இன்னும் அப்படியே பொல 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 பொலன்னு உதிரியா இருக்கும். அதே சமயம் இந்த புளிசாதம் செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வந்து கொஞ்சம் வேற வடிச்சுக்குங்க. பட் எங்க வீட்டில் அந்த மாதிரி இருந்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். இன்னும் நல்லா கொஞ்சம் ஒரு 80% மட்டும் 80-85% வெந்துருந்துச்சுன்னா சாப்பாடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். எப்பயுமே கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த உதிரியா நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஈவனா மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப கலரிட்டு கடைசியா டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. புளியோதரை, கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்லைன்னா அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர், மிளகு, நம்ம போட்டிருக்க எள்ளு, அந்த புளிக்காய்ச்சல், இது எல்லாமே தனித்தனியா அப்படி தெரியுது உங்களுக்கு. சாப்பிடும்போது அந்த ஒரு மைல்டான காரம், அட் த சேம் டைம் டேஸ்ட் எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. என் ஸ்டைல்ல கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம மணி ரிச்சார்ஜ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை காய்ஸ்.